வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொரு வீடியோ பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி. என் பேர் ரத்னவேல். நான் ஒரு கரியர் கன்சல்டன்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ டிஎன்இஏ 2025. டிஎன்இஏனா என்ன? தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ். ஓகேங்களா? இப்போது நம்ம வரப்போகிற இப்போ நீங்கள் ஜென்ரலாக இப்போ +2 எக்ஸாம் எழுதிருப்பீங்க. அடுத்து கரியர் சர்ச்சிங் ஃபேஸில் இருப்பீங்க. அதில் ஒன்றாவது கீ கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் நிறைய பேர் எடுத்துருங்க. ஏன்னா வருஷத்துக்கு நீங்கள் ஒரு 2.5 லட்சம் பேர் இதில் போடுறாங்க, அட்மிஷன் பண்ணுறாங்க அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இதில் தான் நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க. உங்களுக்கான ஒரு புரிதல். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது, அதுக்கப்புறம் என்ன மாதிரி காலேஜஸ் செலக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எந்தெந்த ஊரில் என்னென்ன காலேஜஸ் நல்லாயிருக்கு, அதுக்கப்புறம் என்ஏஆர்எஃப் ரேங்கிங்கில் எந்தெந்த காலேஜஸ் பெஸ்ட்டாக வந்திருக்கு, அதுக்கப்புறம் என்ன கோர்ஸ் செலெக்ஷன் பண்ணுறது, இந்த கோர்ஸ்க்கான வேலைவாய்ப்பு எப்படி இருக்கும் ஃப்யூச்சரில். இதை பற்றி ஒரு ஓவரால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நான் எடுத்துகிட்டு வரேன். ஒரு சுலபமாகவே சொல்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். கொஞ்சம் தொடர்ந்து பாருங்கள் வீடியோவை. ஓகேங்களா? லெட்ஸ் டைவ் இன்டு வீடியோ. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் +2 முடிச்சுட்டு உங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ஜினியரிங் தான் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு என்னென்ன ஃபஸ்ட்டு எப்போ நோட்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் என்னென்ன காலேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இன்ஜினியரிங்கில் என்னென்ன காலேஜஸ்லாம் இருக்குது, என்ன டைப் ஆஃப் காலேஜஸ்லாம் இருக்குன்றதை நீங்கள் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி 4 கேம்பஸ் இருக்குது. சரிங்களா? ஒன்று சிஇஜி, அதுக்கப்புறம் எம்ஐடி, அதுக்கப்புறம் ஏசி டெக்கு, அதுக்கப்புறம் ஸ்கூல் ஆஃப் பிளானிங் அண்ட் ஆர்கிடெக்சர், அதுக்கப்புறம் இன்னொன்று ரீசெண்ட் அடிஷன் பார்த்திங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியோட ஒருங்கிணைந்த கல்லூரிகள். பட் இது மட்டும் இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டியோட மேனேஜ்மெண்ட்டு நேரடி கண்காணிப்பில் கான்ஸ்டியூவன்ட் காலேஜஸ்னு இருக்குது. அது பல மாவட்டங்களில் இருக்குது. அது ஜென்ரலாக உறுப்பு கல்லூரிகள்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிப்படை வசதிகள் ஒரு 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 ஆவரேஜாக தான் இருக்கும். அதேமாதிரி உங்களுக்கு வசதினா ஒரு பில்டிங் வசதி, அதுக்கப்புறம் அதுக்கான மெயின்டெனன்ஸ்லாம் ரொம்ப ஆவரேஜாக இருக்கும். அதுமாதிரி ஒரு ஃபேக்கல்ட்டிஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு எக்ஸப்ஷனலாக இருக்கிறது ஒரு ஆவரேஜாக தான் இருக்கும். சரிங்களா? பட் அந்த காலேஜஸ்லாம் பெரிய ஒரு ரெக்கமெண்டெல்லாம் கிடையாது. செகண்டு கவர்மெண்ட் எய்டடில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 3 காலேஜஸ் இருக்குது. ஒன்று பிஹெச்சி, செகண்டு சிஐடி, மூணாவது என்னது தியாகராஜர், அது மதுரையில் இருக்குது. சரிங்களா? தேர்டு என்னது நம்ம செல்ஃப் ஃபினான்சிங்கில் மொத்தம் பார்த்திங்கன்னா 488 காலேஜஸ் இருக்குது, இன்க்ளூடிங் பிஆர்க்கு தவிர்த்து நீங்கள் பார்த்திங்கன்னா ஒன்லி இன்ஜினியரிங் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 456 காலேஜஸ், 456 காலேஜஸ் இருக்குது. அதில் நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க சென்னையில் தான் அதிகமாக இருக்குன்னு. ஆனால் சென்னையில் 141 தான் இருக்குது. ஆனால் சர்ப்ரைசிங்கில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் 146 காலேஜஸ் இருக்குது. இது இன்க்ளூடிங் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸும் எல்லாத்தையும் சேர்த்து நான் ஓவராலாக தான் சொல்கிறேன் இந்த நம்பர்ஸ். ஏன்னா நீங்கள் சென்னை தான் நம்ம எல்லாருக்கும் ஹப்னு நினைப்போம். பட் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சென்னைக்கு ஈக்குவலாக இருக்கும் கோயம்புத்தூர். எப்பவுமே சென்னையில் எப்படி ஒரு எஸ்எஸ்ன்னு சொல்கிறோமோ அது கோயம்புத்தூர் ஒரு குமரகுருன்னு சொல்லுவாங்க அது செல்ஃப் ஃபினான்சிங்கில். அது மாதிரி இப்போ சென்னையில் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி சொன்னிங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு பிஹெச்டி சொல்லுவாங்க. அந்த மாதிரி. சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம டைப் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜஸ் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? தேர்டு நம்ம அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போது நம்ம +2ல் நம்ம படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருப்போம்? மோஸ்ட்லி குரூப் 1ல் பிசிஎம்பி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பயாலஜி. சரிங்களா? இப்போது ஃபிசிக்ஸ் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, இல்லை கெமிஸ்ட்ரி இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லைனா பயோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, இல்லைனா மேக்ஸ் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாத்துலேயும் இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக ஓரியன்டான லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ் அப்படின்னா ஃபிசிக்ஸில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது, அதில் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போது ஃபிசிக்ஸோட ஃபோக்கஸ் ஏரியாஸ் பார்த்திங்கன்னா மெக்கானிக்ஸ்,
எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல், ஏரோஸ்பேஸு, சிவிலு, மெக்கானிக்கல், ரோபோட்டிக்ஸ் அண்டு ரிலேட்டட் ஃபீல்ட்ஸு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கோர்சஸ்லாம் செலக்ட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸு, ஆட்டோமொபைலு, சிவிலு, எலக்ட்ரானிக்ஸு, அதான் இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், மெரைன் அண்ட் மெட்டலாஜிக்கல். செகண்டு, கெமிஸ்ட்ரி டாமினேட்டட் ஏரியாஸ் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் ப்ராசஸ்ஸு, அது ஃபோக்கஸ் ஏரியாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் ப்ராசஸ்ஸு, மெட்டீரியல்ஸு, என்விரான்மெண்டல் அண்ட் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, என்விரான்மெண்டல், ஃபுட் டெக்னாலஜி, பெட்ரோகெமிக்கல், ஃபார்மசூட்டிக்கல், டெக்ஸ்டைலு, ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி. தேர்டு, மேக்ஸ் டாமினேட்டட் ஏரியாஸ், இது மோஸ்ட் வாண்டடும் கூட. ஸோ ஃபோக்கஸ் ஏரியாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அல்காரிதமு, இல்லை கம்ப்யூட்டேஷனு, டேட்டா அனாலிசிஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, ரிலேட்டட் ஃபீல்ட்ஸு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கோர்சஸ்லாம் என்னென்னா இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸு, சைபர் செக்யூரிட்டி, டேட்டா சயின்ஸு, ஐஓடி, மிஷின் லேர்னிங்கு, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸு. ஃபோர்த்து, பயோ டாமினேட்டட் கோர்சஸ்ஸு, ஒரு பயாலஜிக்கல் சயின்ஸஸு, இல்லை மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸு, இல்லை பயோடெக்னாலஜி. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, அதுக்கப்புறம் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அப்புறம் பயோடெக்னாலஜி. ஸோ இதெல்லாம் இல்லை, இது தாண்டி வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இன்டர் டிசிப்ளினரி ஓரியன்டாக வேணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஷன் டெக்னாலஜி எடுத்துக்கலாம். அப்புறம் பயோவில் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸு. இதை தாண்டி நீங்கள் ஏதாச்சும் ஒன்று இன்ட்ரெஸ்டாக இல்லை வேறு ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஷன் டெக்னாலஜி போகலாம், அதுக்கப்புறம் அப்பேரல் டெக்னாலஜி போகலாம், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் போகலாம், இன்டீரியர் டிசைன், அதான் பேச்சுலர் டிசைன்ஸு, அதுக்கப்புறம் சிவில் வந்து என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். ஸோ இது மாதிரியும் போகலாம் நீங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சீட் மேட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து ஒரு 3 கேட்டகரிஸ் போகலாம். ஒன்று வந்து கவர்மெண்ட் சீட் மேட்ரிக்ஸு, கவர்மெண்ட் எய்டட் செல்ஃப் சப்போர்ட்டிங் சீட் மேட்ரிக்ஸு, அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபினான்சிங்கோட சீட் மேட்ரிக்ஸு. கவர்மெண்ட்டோட சீட் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சப்சிடியோட இருக்கும். செல்ஃப் சப்போர்ட்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜில் இருந்தாலும் அது வந்து செல்ஃப் ஃபண்டடாக இருக்கும். ஸோ அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்டூடெண்ட்டோட டியூஷன் ஃபீஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. ஸோ அதில் வச்சு தான் வந்து அவங்க வந்து ஸ்டாஃபுக்கான சேலரியோ இல்லை அதுக்கான லாஜிஸ்டிக்ஸோ வந்து எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் அது எல்லாமே அதில் தான் கவர் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டோட ஃபிக்ஸ்டு இன்டேக் வந்து என்ன அப்படின்னா நீ வந்து 60 தான் இருக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் மேக்ஸிமம். இப்போ சப்போஸ் வந்துட்டு கவர்மெண்ட்டில் அதான் ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம், மைனஸ்ன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவன் தோ இட்ஸ் அ ப்ரீமியம் காலேஜ் இன் ஸ்டேட், பட் ஆனால் வந்து உங்களுக்கு சீட்ஸ் வந்து ரொம்ப கம்மி. பட் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில கோர்சஸ் வந்து டிமாண்டாக இருக்கும். அப்போ என்ன பண்ணாங்கன்னா செல்ஃப் சப்போர்ட்டிங் சொல்லிட்டு அந்த சீட்டோட இன்டேக் வந்து அதிகமாக வச்சுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 60 வந்து ஃபிக்ஸ்டுனா இப்போ 120 இல்லை 240 அந்த மாதிரி வச்சுப்பாங்க. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 60 இருக்குது, செல்ஃப் சப்போர்ட்டிங் சொல்லிட்டு 120 வச்சுருக்காங்க. ஸோ அது தனியாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அப்புறம் செல்ஃப் கவர்மெண்ட் எய்டட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஹெச்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களதுலேயும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்க செல்ஃப் ஈவந்தோ வந்து செல்ஃப் எய்டட் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் இதாக தான், மீதி வந்து அவங்க தான் ரன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் ஃபண்ட் பண்ணிப்பாங்க. பட் அதே மாதிரி தான் அந்த கோர்ஸில் வந்து கவர்மெண்ட் ஃபண்டிங் கோர்சஸும் இருக்கும், செல்ஃப் ஃபண்டிங் கோர்சஸும் இருக்கும். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃப் ஃபினான்சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது அவங்களோட அப்ரூவலோட ஒவ்வொரு காலேஜும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னையில் ஒரு டாப் காலேஜஸ் இருக்குன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ அந்த கோர்ஸ் வந்து எனக்கு இந்த காலேஜஸில் வந்து ரொம்ப டிமாண்ட் இருக்குன்னா அவங்க வந்து அப் டு 600 700 கூட அப்ரூவல் வாங்கி வச்சுப்பாங்க. இல்லை 20 30 கூட வந்து அவங்களுக்கு டிமாண்டே இல்லைனாலும் 30 வரைக்கும் வாங்கி. ஸோ அவங்களோட டிமாண்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க வாங்கி வச்சுப்பாங்க. பிகாஸ் வந்து அந்த அப்ரூவல் வந்து அவங்க வந்து ரிவ்யூ கமிட்டி வந்து ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் அதை அசஸ்மெண்ட் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு வந்து அப்ரூவலே கொடுப்பாங்க. அதேமாதிரி நீங்கள் சீட் மேட்ரிக்ஸில் போகும்போது ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து சீட் அசஸ்மெண்ட் பண்ணுறீங்கன்னா என்னென்ன கீ ஃபேக்டர்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா ஒரு காலேஜில் நீங்கள் காலேஜஸ் எடுத்து வச்சுப்பீங்க. அந்த காலேஜில் வந்துட்டு என்ன கோர்ஸ் அப்படின்னா இப்போ அந்த காலேஜோட அந்த கோர்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த கோர்ஸில், ஸோ அப்ரூவ்டு இன்டேக் என்ன, அதுக்கப்புறம் வந்து வெதர் வந்து இந்த கோர்ஸ் வந்து NBA அக்ரிடேட்டடாக இல்லையா, அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் வந்து எந்த இயர் வரைக்கும் வேலிடிட்டி இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் நீங்கள் செக் பண்ணணும் அகைன்ஸ்ட் ஈச் காலேஜ். ஓகேங்களா? இது வந்து சீட் மேட்ரிக்ஸு. ஸோ ஆல்ரெடி சொன்னது தான் உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில்
மொத்தம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் வந்து 5 இருக்குது, கான்ஸ்டியூண்ட் காலேஜஸ் 16 இருக்குது, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எய்டட் வந்து 3 இருக்குது, அதுக்கப்புறம் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் வந்து 438+ இருக்குது உங்களுக்கு. ஸோ இவ்வளோ காலேஜஸ் இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 16-17 காலேஜஸ் வந்து டாப் 100 ரேங்கிங்கில், NARF ரேங்கிங்கில் டாப் 100 ரேங்கிங்கில் இருக்குது. 17 காலேஜஸ் நீங்கள் ஃப்ரம் தமிழ்நாடு. இதில் ஃபஸ்ட்டு இடத்துலனா தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா SSN, அதுக்கடுத்து குமரகுரு, கோயம்புத்தூரில் குமரகுரு. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. வேலம்மாள் இருக்குது, RMK இருக்குது, ராஜலட்சுமி இருக்குது, சாய்ராம் இருக்குது, ஸோ அந்த மாதிரி நிறைய ஜேபிஆர் இருக்குது, சென்ட் ஜோசப் இருக்குது, பனிமலர் இருக்குது, SA இருக்குது, ஜெருசலம் இருக்குது, ஆதி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, அப்புறம் வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீபெரும்புதூர் இருக்குது, கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் வந்து தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை, அப்புறம் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இதெல்லாமே இத்தனை காலேஜஸ் இருக்குது உங்களுக்கு. டாப் 100 NARF ரேங்கிங் ஃப்ரம் தமிழ்நாடு. ஸோ 17 இருக்குன்னா மீதியெல்லாம் ஏன்னா அதர் ஸ்டேட்லேருந்து இருந்திருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஆன்லைன் அட்மிஷன் அண்ட் கவுன்சிலிங் ப்ரொசீஜர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட் ஒரு ஓவரால் ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அதுக்கான டைம் தான். ஸோ இப்போ பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சது, அடுத்து வந்து அண்ணா யூனிவர்சிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், அண்ணா யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டு போகணும். ஸோ TNEA ஆன்லைன், அதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குது. அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ சர்டிஃபிகேஷன் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான ஃபியூச்சர்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரேண்டம் நம்பரை வந்து அலாகேட் பண்ணுவாங்க. அதுதான் உங்களோட ஐடென்டிஃபை நம்பர். சரிங்களா? இந்த கீ நம்பரு, அந்த என்ன சொல்கிறது, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுதான் அது. ஸோ அதை வச்சு தான் நீங்கள் வந்து ஃபர்தர் ப்ராசஸ்க்கு எல்லாமே கேரி அவுட் பண்ண முடியும். ஸோ அந்த ரேண்டம் நம்பர் தான் வந்து நீங்கள் ஃபர்தராக வந்து உங்களோட எல்லாமே வந்து வேலிடேட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒன்ஸ் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் அது யார் பண்ணுவாங்கன்னா TFC பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒன்ஸ் அது முடிச்சதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் எதை பேஸ் பண்ணி பப்ளிஷ் பண்ணுவாங்க, உங்களோட 12th மார்க் வச்சு. 12th எதாவது, ஸோ ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு. ஸோ 200க்கு கட் ஆஃபு. ஸோ உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆன் த மார்க் வச்சு உங்களுக்கு வந்து ரேங்க் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங்கான டேட்டை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து மொத்தம் வந்து 3 ரவுண்டு நடக்கும். ரவுண்டு 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்டு 1 அப்படின்னு போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இதில் வந்து மொத்தம் 3-4 கேட்டகரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் கேட்டகரி இருக்குது, அதுக்கப்புறம் 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அந்த ரவுண்டு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து வெக்கேஷனல் குரூப்ஸ் அவங்களுக்கான ஒரு ரவுண்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க. நீங்கள் லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ்ஸு, அதுக்கப்புறம் அகேன்ஸ்ட் உங்களோட லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ்ஸு, இதெல்லாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அலாட்மெண்ட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரிங்களா? எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய ஸ்டேட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறீங்க. அதுக்கு காலேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு PhD எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் SSN எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் வெங்கடேஸ்வரா எடுக்கிறீங்க, கோயம்புத்தூரில் குமரகுரு எடுக்கிறீங்க. ஸோ மொத்தம் ஒரு 5 காலேஜஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து அது எடுத்தோடனே ஒரு கோயம்புத்தூரில் குமரகுரு போகுது அப்படின்னா CS நீங்கள் போட்டிருப்பீங்க. ஸோ எல்லா காலேஜிலும் நீங்கள் CS போட்டிருப்பீங்க. சப்போஸ் வந்து நீங்கள் குமரகுரு கிடச்சிச்சு, பட் ஆனால் வந்து உங்களுக்கு குமரகுரு வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து அப்வார்டு போகலாம். மேலே இருக்கல சாய்ஸஸ்ஸு, ஸோ அதை நோக்கி போகலாம். இப்போ என்ன ஆகும், நீங்கள் எடுத்ததை வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் இப்போ நீங்கள் மேலே போகிறதா இருந்தால், மேலே போகும்போது இப்போ சப்போஸ் மேலே இருக்கிற காலேஜஸில் ஏதாச்சும் ஒன்று கிடச்சிச்சு அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு 4ல் எது கிடைச்சாலும் நீங்கள் அதுதான் எடுத்தாகணும். அப்போது நீங்கள் ஆல்ரெடி செலக்ட் பண்ணது ரிஜெக்ட் ஆகிடும். சப்போஸ் மேலே எதுவும் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து எடுத்து தான் இதாகும். சப்போஸ் நீங்கள் அதுக்கும் உங்களுக்கு வந்து விருப்பம் இல்லையா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா நீங்கள் டிக்ளைன் கொடுத்துடலாம். டிக்ளைன் கொடுக்கும்போது நீங்கள் செகண்ட் ரவுண்டுக்கு போயிடுவீங்க. சரிங்களா? அதுதான் இப்போ டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டு. ஸோ எடுத்தோடனே நீங்கள் டிக்ளைன் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ரவுண்டு நீங்கள் போயிடுவீங்க, ரவுண்ட் 2 போயிடுவீங்க. இல்லை அக்செப்ட் அண்ட் அப்வார்டு, உங்களுக்கு அலோகேட் பண்ணதும் அக்செப்ட் பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் வந்து முன்னாடி அப்வார்டு போகணும் அப்படின்னா நீங்கள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் பண்ணுவீங்க. அதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுவாங்க TFC சென்டரில். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு டேட் சொல்லுவாங்க, அந்த டேட்டில் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்காங்க. இல்லை நீங்கள் டிக்ளைன் இல்லைன்னா நீங்கள் செலக்ட் பண்ணதை வந்து நீங்கள்
டிக்ளைன் பண்ணிவிட்டு மேலேயும் போகலாம். ஸோ அந்த மாதிரியா இருக்குது. இல்லைனா நீங்கள் மேலேயும் போகலாம், இல்லைனா நீங்கள் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டும் போகலாம். இல்லைனா நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி தான். இல்லைனா நீங்கள் டிக்ளைன் பண்ணிவிட்டு குவிட்டும் பண்ணிடலாம், கவுன்சிலிங்கை குவிட்டும் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்வர்ட் மூவ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அலாட்டட் வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு ஒரு காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ நாட் அலாட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ரவுண்ட் 2க்கு ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதான். இதுதான் ப்ரொசீஜர். இப்போ ஜென்ரலாக வந்து ஃபேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நோட்டிஃபிகேஷனு, அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷனு. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷனில் இஷ்யூ ஆஃப் நோட்டிஃபிகேஷனு, கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனு, ஃபில்லிங் ஆஃப் அப்ளிகேஷனு, அப்லோடிங் ஆஃப் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஷரு, அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனு, அப்புறம் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸு, அப்புறம் ரேண்டம் நம்பர் அசைன்மெண்ட்டு, அப்புறம் அசைனிங் ரேண்டம் நம்பர், அப்புறம் வெரிஃபிகேஷனு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட் டிஎஃப்சிஸ். ஓகே. அப்புறம் ரேங்க் லிஸ்ட் பப்ளிகேஷனு. ஓகே. இதில் உங்களுக்கு வந்து இந்த கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஒன்று இருக்குது. அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 7.5 ரிசர்வேஷன் ஒன்றும், அப்புறம் வந்து இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, அதுக்கப்புறம் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனு, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, ஸோ இதெல்லாம் இருக்குது. அப்புறம் நீங்கள் ஜென்ரல் கவுன்சிலிங் வரும்போது பார்த்தீங்கன்னா வொகேஷனல் குரூப்பு, அதுக்கப்புறம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 7 ரிசர்வேஷனு, அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் கவுன்சிலிங். சரிங்களா? ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கு, அதுக்கப்புறம் வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஒன்று கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டு. இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு டேரெக்டாக என்ட்ரன்ஸ்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து டேரெக்டாக ப்ளஸ் 2வில் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு இந்த என்ட்ரன்ஸ்க்கான இந்த கவுன்சிலிங்கான எலிஜிபிலிட்டி. இது வந்து ஸ்டேட் போர்டு. ஸோ அதேமாதிரி நீங்கள் வந்து சிபிஎஸ்சி இருக்குது, ஐசிஎஸ்சி இருக்குது, அதர் ஸ்டேட் போர்ட்ஸ் இருக்குது. அதர் ஸ்டேட் போர்ட்ஸ் நம்ம ஜென்ரலாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க தமிழ்நாட்டில். ஸோ நீங்கள் தமிழ்நாடு படித்தா மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சிக்கும் அதே இது தான் அது. ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 40% இருக்கணும் மினிமம் மார்க்கு. பிசிஎம்க்கு வந்து பார்த்திங்கன்னா 40%, அதுமாதிரி எம்பிசி டிஎன்சிக்கு வந்து 40%, அப்புறம் எஸ்சி எஸ்சிஏ அதுக்கப்புறம் எஸ்டிக்கு 40%. இது மட்டும் இல்லாமல் வெக்கேஷனல் குரூப்பும் இருக்குது. அப்புறம் நேட்டிவிட்டி ரெக்குயர்மெண்ட்ஸு. ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாடு நேட்டிவிட்டியாக இருக்கணும். அது இல்லாமல் வந்துட்டு அதாவது 8th-லேருந்து 12th வரைக்கும் தமிழ்நாடுலாம் படிச்சிருக்கணும். அவங்களுக்கு சரி தமிழ்நாட்டிலே பிறந்திருக்கணும், தமிழ்நாட்டில் கம்பல்சரி நீங்கள் படிச்சிருக்கணும். அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நேட்டிவ் சர்டிஃபிகேட்டு தேவையில்லை. சரிங்களா? நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வெளியே படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அதர் ஸ்டேட் கேண்டிடேட் வந்து சப்போஸ் வந்துட்டு தமிழ்நாட்டில் 8th to 12th வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கிடையாது, தேவையில்லை. ஆனால் இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸில் வந்து இப்போ வேறு ஸ்டேட்டில் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஸ்டேட்டில் வந்து படிக்கிறவங்க வந்து வேறு ஸ்டேட்டை வந்து அவங்களோட ஆரிஜினு, பட் டியூ டு ஒர்க்குனால அவங்க வந்து இங்கே படிப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு லாஸ்ட்டு 5 வருஷம் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா irrespective ஆஃப் தேர் நேட்டிவிட்டி they must provide அவங்களோட எம்ப்ளாயர் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். சரிங்களா? அது ஆல் இண்டியா சர்வீஸில் இருக்கிறவங்களும் வந்துட்டு ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஒன்று கொடுக்கணும். இது இல்லாமல் வந்துட்டு ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜிஸு, அதுக்கப்புறம் என்ஆர்ஐஸு இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டு, 11th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் 12th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. இது மட்டும் இல்லாமல் டிசி, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, பேரண்ட்ஸ் ஆக்குபேஷன் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து மேண்டேட் கிடையாது. அப்புறம் ஃபோட்டோஸ் உங்களுக்கு தேவை. அதுக்கப்புறம் வந்து ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் காம்படிஷனில் 31%, பிசிக்கு 26.5%, அப்புறம் பிசி முஸ்லீமுக்கு வந்து 3.5%, அப்புறம் எம்பிசிக்கு அதுக்கப்புறம் டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 20%, ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு 15%, ஷெட்யூல் காஸ்ட் அருந்ததியருக்கு 3%, ஷெட்யூல் ட்ரைபுக்கு 1%, ஓவராலாக 100%. இப்போ 7.5 ரிசர்வேஷன் சொல்கிறேன்ல, அது என்ன கேட்டகரி அப்படின்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃப்ரம் 6th to 12th வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். அதுதான் அவங்க தான் வந்து இந்த 7 ரிசர்வேஷனில் எலிஜிபிள். அவங்களுக்கு வந்து மொத்தம் வந்து அதேமாதிரி இந்த எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து ஒரு 150 சீட்டு இருக்குது. ஸோ அதில் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம்.
அதான் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ்க்கு வந்து 5% இருக்குது. நம்ம ஸ்போர்ட் பர்சனுக்கு வந்து 500 சீட்ஸ் இருக்குது. இது நீங்கள் இதர் வந்து நேஷ்னல் லெவலில், ஸ்டேட் லெவலில், ரீஜனல் லெவலில், இல்லை டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிடணும். அதுவும் ஒகேஷனல் ஸ்ட்ரீம் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2% இருக்குது ஓவரால் சீட்டில். அப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு ஒகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 5%. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கிராஜுவேஷன், நீங்கள் ஒரு குடும்பத்தில் முதல் தலைமுறை பட்டதாரி அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து வே ஆஃப் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இருக்குது ஃபார் வந்து எஸ்சி, எஸ்சிஏ, அதுக்கப்புறம் எஸ்டிக்கு. ஆனால் அவங்களோட ஃபேமிலி இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 lakhs கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் ஜென்ரலாக வந்து கம்மியாக இருக்கும். டியூஷன் ஃபீஸ் வந்து ஜென்ரலாக ஆஸ் பர் நார்ம்ஸ் என்னவோ கவர்மெண்ட் அதுதான். பட் அதர் ஒரு மெஸ் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு, அதர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபீஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸில் கொஞ்சம் மினிமலாக இருக்கும். பட் செல்ஃப் ஃபினான்சிங் போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸில் இயர்லி ஒரு 1 lakh வருதுன்னா செல்ஃப் ஃபினான்சிங்கில் வந்து ஒரு 2.5 கிட்ட வரும். ஓகே, அவ்வளோதான். தேங்க்யூ. ஸோ இதுதான் ஓவராலாக. ஸோ இது வந்து ஐ திங்க் வந்து உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுத்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து அதை பற்றி ஒரு வீடியோவாக அட்ரஸ் பண்ணுறேன், இல்லைனா வந்துட்டு நான் கமெண்ட்லேயே வந்து அட்ரஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சப்போஸ் உங்களுக்கு இல்லைனா உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு யாராச்சும் இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுக்கு இல்லைனாலும் மற்றவங்களுக்கு வந்து ஒரு உபயோகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஜெய் ஹிந்த்.